இன்றைய தினம் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக சித்திரை நட்சத்திர கோவில்கள், வில்வமரம் தலவிருட்சமாக இருக்கும் கோவில்கள் என்னும் வரிசையிலே நாம் ஸ்ரீரங்கத்தை பற்றி கடந்த 3 தினங்களாக பார்த்து வந்தோம். 4வதாக இன்றைக்கும் திருவரங்க பெருமைகள்தான் பேசப்படுகின்றது. பெருமாள் பெருமைக்கு நிகரேது. பெருமாளுடைய பெருமைகளை பற்றி பேச வேண்டுமானால் அதற்கு 1000 நா படைத்த ஆதிசேஷனாலேயே முடியாது. ஒரு நாக்கு படைத்த அடியேனால் எப்படி முடியும்? என்றாலும் என்ற வரைக்கும் அவனுடைய பெருமைகளை நாம் பேசி பேசி பழக வேண்டும். நாராயணா என்னும் நாமத்தை சொல்ல சொல்லத்தான் அது நாவிற்கு பழகும். திருவாராதனம் செய்கின்ற அடியவர்களுக்கெல்லாம் அந்த நாம சங்கீர்த்தனம் என்பது எவ்வளவு ருச்சியானது என்பது தெரியும். ரங்கா ரங்கா என்று ஒரு கிளி ஒன்று கத்தி கொண்டிருக்கும். கிளி மண்டபம்னு ஒன்று இருக்குது. அங்கே ஒரு கல்லில் ஒரு கிளி கூண்டு மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. அங்கே நெஞ்சமே பார்த்தா மேலே கிளிகள்லாம் வந்து உட்காண்டிருக்கும். கூண்டு உள்ளே இருக்காது. அது இரும்பில் செய்த கிளி கூண்டு மாதிரியே இருக்கும். அது எப்படி கல்லில் அவ்வளவு மெல்லிசாக வந்து கம்பிகள்லாம் செஞ்சு கிளிக்கூண்டு மாதிரி செஞ்சாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது கல்லினால் செதுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் ரொம்ப பேர் நம்ப மாட்டாங்க. இது எப்படி கல்லில் செதுக்க முடியும் அப்படின்னு. கம்பர் தனது ராமாயணத்தை அரங்கேற்றிய இடம் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோவில். திருவரங்கத்தில்தான் அவருடைய ராமாயணம் அரங்கேறியது. அந்த ராமாயண காதையிலே ஒரு இடத்திலே நடுவே நரசிம்மாவதாரத்தை பற்றி ஒரு குறிப்பு வரும்பொழுது ராமாயணத்தில் நரசிம்மாவதாரத்தை பற்றி இடம்பெறுவது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது என்பது போல ஒரு கருத்தினை அங்கே உள்ளவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அருகிலே இருந்த மேட்டு அழகிய சிங்கர் சிறக்கம்பம் செய்து ஆமோதித்து, ஆம் அது சரிதான், நானே அதை ஒத்துக்கொள்கிறேன் என்று அந்த அழகிய சிங்கர் அங்கே ஆமோதித்ததால் அதன் பிறகு யாரும் அதற்கு ஆட்சேபனம் தெரிவிக்கவில்லை. ராமானுஜர் அற்புதமான பணிகளை எல்லாம் செய்து ஆலயத்தின் தினசரி அலங்காரத்திலிருந்து பூஜையிலிருந்து அனைத்தையும் முறைப்படுத்தி பல வருடங்கள் அங்கேயே தங்கியிருந்து திருக்கச்சி நம்பிகளின் விருப்பப்படி காஞ்சியிலிருந்து வரதராஜ பெருமாள் கோவிலிலிருந்து கிளம்பி திருவரங்கத்திற்கு இங்கே வந்தார். திருக்கச்சி நம்பிகள் பெருமாளுடன் தினசரி பேசுவார். அவர் ஒரு நாள் பெருமாளுடன் பேசும் பொழுது பெரிய நம்பி விரும்புகிறார், ஆகவே ராமானுஜரை திருவரங்கத்திற்கு அனுப்பி வைப்பாயாக என்று பெருமாள் உத்தரவு பிறப்பித்து அந்த உத்தரவை ராமானுஜரிடம் தெரியப்படுத்தி ராமானுஜரை ஸ்ரீரங்கத்திற்கு அனுப்பி வைத்தார். ஆகவே அந்த வரதராஜன் செய்த ஒரு பெரிய தியாகம்தான் ராமானுஜர் திருவரங்கத்திற்கு கிடைத்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அவ்வாறு சென்ற ராமானுஜர் தான் அங்கே ஆலய பூஜை முறைகளை எல்லாம் நெறிப்படுத்தி பாஞ்சராத்திர முறைப்படியா இல்லை வேறு ஏதேனும் முறைப்படியா என்ற ஒரு சில குழப்பங்களெல்லாம் இருந்தபொழுது அதையெல்லாம் பூஜை முறைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும், இன்ன நாட்களிலே இன்ன அலங்காரம், இந்த ஆபரணங்களை பெருமாளுக்கும் தாயாருக்கும் அணிவிக்க வேண்டும் என்பது முதற்கொண்டு எல்லா விஷயங்களும் முறைப்படுத்தி நெருப்படுத்தி ஆலய நிர்வாகத்தை சீர்படுத்தி அனைத்தையும் சிறப்புறச் செய்து ராமானுஜர் பல வருடங்கள் அங்கே திருப்பணி செய்திருக்கிறார். திருவரங்கர் செல்வம் முற்றிலும் திருத்தி, திருவரங்கர் செல்வம் முற்றும் திருத்தி அப்படின்னு ஒரு அடைமொழி, ஒரு சிறப்பு டைட்டில். அங்கு பல வைணவ அடியார்களெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். பல வைணவ அடியார்களின் அவதார ஸ்தலமாக அது இருக்கிறது. பட்டர் பிரான், வடக்கு திருவீதி பிள்ளை, பெரிய நம்பி, பிள்ளை லோகாச்சாரியார் ஆகியோரின் அவதார ஸ்தலம். அதை தவிர அங்கே ஆளவந்தார், பெரியவாச்சான் பிள்ளை, வியாக்கியானங்களெல்லாம் எழுதியுள்ள பெரியவாச்சான் பிள்ளை ஆகியோர் அங்கே பலகாலம் வாழ்ந்திருக்கிறார்கள். தொண்டரடி பொடி ஆழ்வார் அமைத்த நந்தவனம் அங்கே இருக்கிறது. வைகுண்ட ஏகாதசி என்று திறக்கப்படுகின்ற சொர்க்கவாசல் இருக்கிறதே, அதிலே விரஜா நதி ஓடுவதாக ஒரு ஐதீகம். விரஜா நதி, வைகரணி நதி எல்லாம் பற்றி நாம் கருட புராணத்திலே படிக்கலாம். அந்த நதி இங்கே இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆகவே தான் அது பூலோக வைகுண்டமாக கருதப்படுகிறது.
அங்கு உள்ள கருடாழ்வார் விஸ்வரூப கருடாழ்வாராக இருக்கிறார். மிகப்பெரிய கருடாழ்வார். அந்த கருடாழ்வாரை சுக்ரீவனும் அங்கதனும் காவல் காப்பதாக, இருவரும் துவாரபாலகர்கள் போல இருந்து காவல் புரிவதாக ஐதீகம். கிருஷ்ணதேவராயர் தலத்திற்கு ஒரு கோபுரத்தை அவர் கட்டியிருக்கிறார். 96 கோவில்களுக்கு கிருஷ்ணதேவராயர் அரசராக இருந்த பொழுது கோபுர திருப்பணி செய்திருக்கிறார். 96 கோவிலுக்கு கோபுரம் கட்டியிருக்கார் கிருஷ்ணதேவராயர். அதிலே ஸ்ரீரங்கமும் முக்கியமானது. பாதுகா சகஸ்ரம் என்னும் அற்புதமான ஒரு நூலை சுவாமி தேசிகன் இத்தலத்திலே தான் பாடியிருக்கிறார். பாதுகையின் பெருமைகள் என்ன என்பதை விவரிக்கின்ற ஒரு அற்புதமான நூல் அது. இப்படி திருவரங்கத்தின் பெருமைகளை எடுத்துச் சொன்னால் அது நீண்டு கொண்டே போகும். நாளைய நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.